இன்னொன்று முக்கியமான கேள்வி, தங்கத்தில் இப்போது இன்று ஒரு நாள் இன்றைக்கு முதலீடு செய்திருந்தால் ஒரு சவரனுக்கு 5000 ரூபாய் லாபம் எடுத்திருக்கலாம், ஒரே ஒரு சவரனுக்கு. இதுபோல் நகைக்கடை வைத்திருக்கும் நகை வணிகர்களுக்கும் நகை வாடிக்கையாளர்களுக்கும் நகையை வாங்க வரக்கூடிய அந்த பொதுமக்களுக்கும் இடையே அந்த சிரமம் இருக்குது சார். இன்று காலையில் ஒருத்தர் நகை வாங்க வர்றாரு, அதே நகை வந்து மதியம் ஈவினிங் வந்து ஒரு 11 மணிக்கு நகை வாங்குறாரு ஒரு ரேட்டு, 3 மணிக்கு ஒரு வாங்குறாரு அது இன்னொரு ரேட்டு, அதை விட கூடுது. இவ்வாறு ஒரே நகைக்கு 2 விலை ஒரே நாளில், சில சமயம் 3 விலை கூட வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இதனால் வாங்குகிற பொதுமக்களுக்கும் இந்த வியாபாரிகளுக்கும் அந்த பில்லிங் மற்றபடி அந்த கஸ்டமரை அணுகிறதுல ஏதோ ஒரு சின்ன ஒரு குறையாக அந்த நகையை திருத்த வராது. திரும்ப காலையில் வாங்கின விலைக்கும் ஈவினிங் வாங்கின விலைக்கும் வித்தியாசம் இருந்ததுன்னா அந்த வாடிக்கையாளர் உரிமையாளர்கள் அந்த உறவு மற்றும் அந்த வியாபார சிக்கல் எப்படி இருக்குது சார்? இப்போ அதாவது வியாபாரத்தை பொறுத்தவரை விலை எதுவுமே நிரந்தர விலை, எப்பொழுது வாங்க வருகிறார்களோ அப்பொழுது என்ன விலையோ அந்த விலைக்கு விற்பனை செய்யப்படும். இருப்பினும் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. வாடிக்கையாளரை பொறுத்தவரை என்ன வேலைன்னே தெரியல. அவர் வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு வேலை இருக்கு, கடைக்கு வந்து சேரும்போது வேற வேலையா இருக்கு. இது வந்து கடந்த ஒரு 3 மாதங்களாக இதே மாதிரி நிலைமைதான் இருக்கிறது. தொடர்ந்து ஒரு முறையும் அவருக்கு விலை வந்து ஒரு நாளைக்கு 2 முறை விலை ஏறும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம். அதனால எல்லாருக்குமே இது வந்து குழப்பமான சூழ்நிலை. இதெல்லாம் தாண்டி கடையில் சேல்ஸ்மேனுக்கே புரியல இப்போ என்ன விலைக்கு விற்கணுங்கிறது. அந்த அளவுக்கு வந்து ஒரு விலையில வித்தியாசம் இருந்துகிட்டே இருக்கு. பெரிய குழப்பம் தான். ஓகே, இந்த குழப்பம் தீர்வதற்கு அரசு என்ன பண்ண போகுது? ஏன்னா பட்ஜெட் வரப்போகுது, இந்த 1ஆம் தேதி இன்னும் 2-3 நாளில் பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறார்கள். ஆனால் இந்த தங்கத்தின் மீதான அந்த இறக்குமதி வரியை குறைத்தால் அந்த விலை குறையும் என்பதற்கான சில வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கான சாத்தியங்கள் இருக்குதா? இந்த பட்ஜெட்டில் நீங்கள் தங்க நகை வியாபாரிகள் வந்து என்ன எதிர்பார்க்குறீங்க சார்? இல்லை, அதாவது தங்கத்துடைய விலை குறைப்பதற்கு எந்தவித சாத்தியக்கூறுகளும் இல்லை. ஏனென்றால் முழுக்க நம்ம வந்து இறக்குமதி மூலமாக தான் தங்கம் வருது. தங்கம் நம்ம வாங்குறது சர்வதேச சந்தையில் தான் நம்ம கொள்முதல் செய்கிறாங்க. ஸோ சர்வதேச சந்தையில் என்ன விலை நிர்ணயம் செய்யப்படுது அந்த விலை தான் வாங்க முடியும். அதனால் நம்மளுடைய நாட்டில் வந்து அது உற்பத்தியே கிடையாது. அதனால் விலையில் வந்து பெரிய மாற்றம் தர முடியாது. ஆனால் மத்திய அரசு ஏற்கனவே 15% இருந்த இறக்குமதி தீர்வையை 6% குறைச்சிருக்காங்க. அதனால் இந்த பட்ஜெட்டில் இன்னும் பெரிய அளவில் ஏதோ மாற்றம்லாம் செய்ய முடியாது, செய்ய மாட்டாங்க. அதனால் எங்களுக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. இந்த பட்ஜெட்டில் வந்துட்டு அவங்க இறக்குமதி வரி இன்னும் குறைச்சிருவாங்க, அதனால தங்கம் விலை குறையும்னா நிச்சயமாக குறையாது. இதே மாதிரியாக தான் இருக்கும். இல்லை, நான் ஏன் கேட்குறேன்னா, நகை வணிகர்களை ஒரு 10 கோடி ரூபா நகை கடையில் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு 2 கோடி அளவுக்கு இந்த டாக்ஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த வரி விகிதம் குறைவதற்கான அந்த வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா சார்? இல்லை, அது வந்து மத்திய அரசு செய்யவே முடியாது, செய்யவும் மாட்டாங்க. ஏன்னா இது வந்து பாராளுமன்றத்தில் இதுக்கு வந்து சட்டமாக தான் வந்து மாற்ற முடியுமே தவிர இந்த பட்ஜெட்டில் வந்து அறிவிப்பு மூலமாக இதை செய்ய முடியாது. இதுக்கு வந்துட்டு சட்டத்தை கொண்டு வந்து அதை வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றினால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். அது சாத்தியம், அதாவது அது இப்போ செய்ய முடியாது. அது செய்யணும்னா கூட அது சில கால அவகாசங்கள் வேணும். இந்த உடனடியாக இந்த பட்ஜெட்டில் எந்தவித மாற்றமும் வராது. அதில்